ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கோம்ப் யூஸ் பண்ணி ஒரு எம்ப்ராய்டரி கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வந்து 2 கலர்ஸ். நான் வந்து இன்றைக்கி வந்து எல்லோ கலர், லைட் எல்லோவும் அப்புறம் பர்பிள் கலரும் எடுத்திருக்கேன். இது மட்டும் தான் தேவையானது. இந்த மாதிரி சுத்தமான ஒரு கோம்ப் எடுத்துக்கோங்க. இது வந்து யார்ட்லே பிராண்ட். ஸோ பிராண்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீப்புக்கு கீழே இந்த உள்ளன் த்ரெட் பேக் சைடில் கொஞ்சம் கீழே விட்டுட்டு, இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு பின்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளம் இருக்கணும், அந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 10 ஸ்ட்ரைப்ஸ் கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு 10 கோடு, சீப்போட அந்த கோடு இருக்கு இல்லையா, அது ஒரு 10 கோடு கணக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து இதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணலாம். அது மாதிரி இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 12 டைம்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். சரியாக நான் கவுண்ட் பண்ணல. நீங்கள் வந்து அந்த சீப்பு முடிகிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சீப்போட எட்ஜ் வந்து கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பண்ணுறப்ப உங்களுக்கு இருந்த அந்த ஒரு லென்த் வந்து கீழே வரும்போது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா சீப் அந்த 2 சைடும் நம்ம பிடிச்சி இழுக்கிறதுனால, நூல் பிடிச்சி இழுக்கிறதுனால அந்த மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வரப்போது நம்ம வெளியில் மிச்சம் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நூலையும் மீதி பேலன்ஸ் உள்ள நூலையும் சேர்த்து இந்த மாதிரி டைட்டாக ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நூல் வந்து பிரிஞ்சு வராது, கீழே இறங்கி வராது. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்லோ கலர் த்ரெட் வச்சு இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 கோடு விட்டுட்டு தான் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3 கோடை வந்து இந்த மாதிரி பேக் சைடு வந்து கொஞ்சம் லென்த்தியாக அந்த மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நூல் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த 3 கோட்லேயும் இந்த அளவுக்கு அந்த 3 கோட்டு அப்படியே பேக் சைடு வந்து திருப்பி அது பக்கத்தில் வந்து திருப்பி அதே மாதிரி அந்த சைடும் ஒரு 3 ஸ்ட்ரைப்ஸ், 3 கோடு இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பர்பிள் கலர் வந்து எந்த லெவலில் பண்ணிங்களோ அதே லென்த் வரைக்கும் இந்த எல்லோ கலரையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் வந்து பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப அழகாக வரும். அதனால் கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக வந்து எடுத்து பண்ணுங்கள். கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நெருக்கமாக நூல் வந்து பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து கிடைக்கும். இதே மாதிரி பண்ணதுக்கப்புறம் திருப்பி பின்னாடி உங்களுக்கு எக்ஸஸாக பின்னாடி வரும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டையும் நம்ம ஆல்ரெடி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் 2யும் சேர்த்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸ் த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வேறு கலர் உள்ளன் த்ரெட் வந்து எடுத்துகிட்டு சென்டர் கணக்கு பண்ணி அந்த சென்டரில் வந்து நம்ம ஒரு நாட் மாதிரி போட போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் இதுக்கு வந்து சென்டராக வருது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதே மாதிரி கீழேயும் திருப்பிட்டு இப்போ இது 2யும் வந்து நம்ம பேக் சைடு திருப்பி ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, உங்களோட குர்த்திஸ் அப்படி இல்லைனா குழந்தைங்களோட கவுன் ஃப்ராக் எதில் வேணாலும் எங்கே வேணுமோ அங்கே வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஒயிட் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் வந்து எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி. நாலு பீட் வரைக்கும் எனக்கு அது கவர் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க். எல்லா பட்டர்ஃப்ளையும் நீங்கள் இதே கணக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இந்த மாதிரி 4 பீடை வந்து போட்டுட்டு அதோட பாடி போர்ஷனை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நல்லா நாட் போட்டுக்கலாம். ஸோ கலர் கலராக அழகாக இருக்குது பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு. பேக் சைடு வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ டைட்டாக நாட் போடுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பீடு வந்து நல்லா கரெக்டாக நிற்கும். அதுக்கு தான் நல்லா டைட்டாக நாட் போட சொல்கிறேன். நாட் போட்டதுக்கப்புறமா அந்த எக்ஸஸ் த்ரெட் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆண்டனா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து அதோட ஆண்டனாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் அதுவும் போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.